வனத்துறை அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவி பறிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவர செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுகவின் துணை பொதுச்செயலர் பொறுப்பிலிருந்து பொன்முடி விடுவிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக துணை பொதுச் செயலாளராக இருந்த பொன்முடி நேற்று நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இந்த நிலையில் அவர் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கருத்துக்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூட அவரது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார். குறிப்பாக அவர் எந்த வகையில் பேசியிருந்தாலும் அவருடைய பேச்சு என்பது தவறானது என்ற கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து பொன்முடி விலகுவதாகவும் அவர் வகித்து வந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு என்பது விடுவிக்கப்படுவதாக திமுக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாகவே அவர் இதற்கு முன்பு கூட மகளிர் பேருந்து, இலவச பேருந்து தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதுவும் தொடர்ந்து சர்ச்சைக்கு உள்ளாகியிருந்தது. இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்விலும் அவர் கொச்சைப்படுத்தும் விதமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்ததாக பாஜக சார்பிலும் கூட எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். திமுக சார்பிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது திமுக சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து அவர் விலக்கப்படுவதாகவும் அவர் இனி அந்த பொறுப்பை வகிக்க மாட்டார் என்றும் தற்பொழுது அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி செலினா.